இப்போ கோயிலில் வேலை செய்கிறவங்க மட்டும் பணி இயந்திரம். இதே சேகர் பாபு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் என்ன சொன்னார்னா, பணி இயந்திரம் இங்கே கேட்க முடியாது, கான்ட்ராக்ட் போங்க. அவர் உள்ளாட்சித்துறை கிடையாது, அறநிலைத்துறை. 13 கட்ட பேச்சுவார்த்தையில் அவர் தான் உட்காந்தாரு. இங்கே கொடுக்க முடியாது, கான்ட்ராக்ட் போங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் துறையில் 2500 பேர் நாங்கள் பர்மனெண்ட் பண்ண போகிறோம், ஜனவரியில் பர்மனெண்ட் பண்ண போகிறோம் 1500 பேருன்னு சொல்கிறார். அப்போ அறநிலையத்துறையை பண்ணுறதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட காசு இருக்குது, எண்ணெய் இருக்குது, சிந்தனை இருக்குது. இந்து அறநிலையத்துறையை மட்டும் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, பண்ணுங்க அந்த தொழிலாளி. ஆனால் ஏன் தூய்மை பணியாளர் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ இந்த ஜனம் அருந்ததினா ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள், அனைத்து சாதி எம்பி சிபிசியில் கூடிய அனைத்து சாதி ஏழை பெண்களும் இதில் இருக்காங்க. இவங்கள பணியந்திரப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நோக்கம் இல்லை, இவங்க சமூக நீதி சமத்துவம் பெறத்துக்கு நோக்கம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா எங்கள் போராட்டம் தொடரும். இன்னைக்கு 86வது நாளில் சொல்கிறோம், 86வது நாளில் உட்காந்து இவ்வளோ பேர் இருந்து சொல்கிறோம், தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும், ஓயாது. நீங்கள் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாலும் சிறைச்சாலைக்குள்ளே போய் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டமும் தொடரும்.